ஓகே கைஸ், ஸோ வந்து பார்த்தோன்னா நம்ம இன்றைக்கி வந்து மருந்தடிக்க போகிறோம். ஸோ யூஸிங் இந்த கேனை வச்சுட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேனுவல் கேனு. ஸோ இது மூலிமா ப்ரெஷர் இதாகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மருந்து வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறது என்னென்னா, நம்ம வந்து இங்கே இடையில இருக்குல்ல இந்த களை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதை தான் நம்ம வந்து இது பண்ணுறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது 16 லிட்டர் கேனு. ஸோ இதில் வந்து நம்ம வந்து 100 ml வந்து இந்த ரவுண்ட் அப் இது பண்ணுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாயிங்களோட ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க இந்த ரவுண்ட் அப்பை. ஓகே, ஸோ வந்து பார்த்தோன்னா இது மற்ற நிலத்துக்கும் பாதிப்பு இல்லாமல் நமக்கான தேவையில்லாததை மட்டும் இது பண்ணும், அதுக்கான இது. ஸோ இதை வந்து நான் வந்து ஒரு 100 ml இப்போ நான் ஊற்றுறேன். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அளவு கொடுத்துருப்பாங்க. ஓகே ஸோ 300 ml இருந்துச்சு, இப்போ அது 200 ml ஆச்சு. ஸோ இதாது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தண்ணி ஊற்றணும். ஸோ இது வந்து 20 லிட்டர் கேன். நமக்கு வந்து இதில் வந்து 16 லிட்டர் வரைக்கும் தான் இதோட கெப்பாசிட்டி. ஓகே, ஓகே ஸோ ஆல்மோஸ்ட் 16 லிட்டர்ஸ் ஃபில் பண்ணிட்டோம். ஓகே, அப்புறம் வந்து பார்த்தோன்னா லிட்டு போடுறோம். இதில் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து பேக் மாதிரி இதை நம்ம வந்து கேரி பண்ணிக்கலாம். ஓகேயா, ஸோ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊக்கு வந்து கீழே போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கீழே ஊக்கு போட்டு நான் வந்து எடுத்து அடிக்க வேண்டியதான். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். அப்படியே தூக்கி விடுங்க, இப்படியா? ஓகே ஓகே, டன். அவ்வளோதான் கைஸ். ஸோ வந்து நம்ம ரெடி ஆகிட்டோம் இது பண்ணுறக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து இப்படி வந்து புஷ் பண்ணணும், இதை வந்து ஸ்ப்ரே பண்ணணும். பாருங்கள், ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதாக இருக்கா, இதெல்லாம் வந்து இது பண்ணலாம். ஸோ இங்கே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை திருப்புனா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு போகுது. இதை வந்து திருப்புறது மூலிமா ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ண முடியும். எல்லாமே இதில் வந்து பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, வந்து இதுதான் இன்றைக்கி நம்மளோட டாஸ்க். ஸ்பீட்லேருந்து எல்லாமே இதில் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். பாருங்க எவ்வளோ ஸ்பீடு போகுது, எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குமா. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டீ செடிக்கு வந்து அவ்வளோ இம்பேக்டாக இருக்காது, நிலத்துக்கும் நமக்கு வந்து இம்பேக்ட் வந்து அதிகமாக இருக்காது. ஸோ இது ரவுண்ட் அப் மட்டும் அடிக்கிறனால. ஸோ மற்றவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய இது மிக்ஸ் பண்ணி அடிப்பாங்க. ஸோ இனி ஒரு 2-3 மருந்து இருக்குது. ஸோ அது வந்து மிக்ஸ் பண்ணி அடிப்பாங்க. ஸோ அது வந்து தேவை கிடையாது. இது வந்து பார்த்தோன்னா இது அடிக்கிறனால ஒரு 6 month வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டைம் நம்ம இயர்லி வந்து பார்த்திங்கன்னா ட்வைஸ் நம்ம வந்து இதை அடிக்கிற மாதிரி இருக்கும்.
ஆ ஆ ஆ இது ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? பாருங்க. அவ்வளோதான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முன்னாடி இருக்கிறத இப்படி இது பண்ணி பிடிச்சாலே போதும். இதுக்கு மாஸ்க் எல்லாம் போட்டு தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ கம்பல்சரி மாஸ்க்கு, க்ளவுஸு எல்லாம் போட்டு பண்ணுறது நல்லது. பட்டு அவ்வளோக்கான இம்பேக்ட் இதில் இல்லை. அதாவது நான் அப்படி பண்ணுறதில்ல. ஸோ போட்டு பண்ணால் பரவாயில்லை. இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு இந்த செடி இருக்கு இல்லையா, இந்த செடி இது வந்து பார்த்திங்கன்னா நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் எல்லா இடத்துலையுமே இது வந்து பேன் பண்ண செடி மாதிரி. ஓகே. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீசிங் இருக்கும்ல, வீசிங் இருக்கிற ஆளுங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த செடினால் இம்பேக்ட் இருக்குது. கரெக்டாக என்னான்னு எனக்கு தெரியல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீலகிரி கலெக்டர் இருக்காங்களே, சுப்ரியா முன்னாடி இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான அவேர்னஸ் எல்லாம் நிறைய இது பண்ணியிருந்தாங்க. பட்டு எனக்கு கரெக்டாக தெரியல. இது பாருங்கள், முள்ளு செடி எல்லாமே காஞ்சிரும் இதனால். இங்கே பாருங்கள், இதில் வந்து ப்ரெஷர் கொடுக்க நமக்கு வந்து அதில் வந்து எவ்வளோ ஸ்பீடு வரணுமோ அது வந்து வரும். கை வலிச்சிருச்சு, விட்ட நின்று பாருங்க. இதெல்லாம் லைஃப்பில் ஒரு டைமாவது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க கைஸ், நல்லா இருக்கு. ஸ்லோவாக அடிக்கணும். பட் நான் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டுருக்கேன். இன்னொரு டைம் வந்து அவரை வந்து வச்சு அடிக்க வேண்டியது தான். பட் அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டுருந்தாங்க. ஏன்னா எல்லா செடிக்குமே இது படணும்ல. அப்புறம் இதுக்கப்புறம் இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம அடிச்சிட்டோம்ல. ஸோ அவ்வளோதான். ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். 10 மினிட்ஸ் வந்து இருந்தாலும் போதும். அதுக்கப்புறம் மழை வந்தாலும் இது வந்து இதோட வேலையை அது பண்ணிட்டு தான் இருக்கும். பாருங்கள், இது ஸ்கின் அந்த எவ்வளோ ஃபோர்ஸ் போகுது பாருங்கள். நம்ம கார் வாஷ் பண்ணுற மாதிரி தான். பட் வந்து நான் வந்து தேவையில்லாத செடிங்களை அகற்றுறதுக்காக பண்ணுறோம். அகற்றம் செய்கிறோம், நீக்கம் செய்கிறோம். இந்த பாருங்கள், முள்ளு செடி எல்லாமே போயிடும். இதில் இன்னொன்று ஒரு முக்கியமான இது என்னன்னா, நம்ம வந்து இப்போ அடிக்கிறோம் இல்லையா, அடிக்கும்போது இந்த பிளான்ஸோட எட்ஜில் வந்து கம்பல்சரி பட்டையாக இருக்கணும். இப்போ எப்படின்னு சொல்கிறேன்னா, இதை பாருங்களேன், இப்போ நான் இதை அடிக்கிறேன்னு வைங்களேன்,
இந்த எட்ஜில் இந்த டிப்பில் இங்கெல்லாம் பட்டால் மட்டும்தான் அது வந்து காயும். அப்போ தான் அதோட வேர் வரைக்கும் அதோட இது வந்து போகும். நான் அடிக்கிறேன் காயுமான்னு தெரியல, பட் வந்து இல்லைன்னா இன்னொரு டைம் வந்து அவரை வந்து அடிக்க சொல்ல வேண்டியதுதான். ஓகேயா? ஸோ இங்கே வரைக்கும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து அப்படியே கொஞ்சம் மேலே ஏறி இந்த ரோ இது பண்ணோம். இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கு. சும்மா உட்காந்து எக்ஸல் ஷீட்டை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பார்க்குறக்கு அதெல்லாம் இது எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமா? டெய்லி ஒரு வேலை பண்ணுறோம் கைஸ். நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட்லேருந்து பார்க்குறீங்கன்னு வைங்களேன், நம்ம வந்து அவ்வளோ எங்கேஜாக இருக்கேன். நான் வந்து ரிசைன்மெண்ட் வரும்போது எப்படி நம்ம அந்த காட்டுக்குள்ளே போய் எப்படி டைம் ஓட்ட போகிறோம், என்னென்ன பண்ண போகிறோன்னு தெரியாத மாதிரி வந்தேன். பட் வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து வேலை தான் அதிகமாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் செடி, நான் செடி கடியிலலாம் பிடிக்காமல் இருக்கேன். ஓகே, ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படி போனோம். இப்போ எப்படி அடுத்த மேல் லைனுக்கு வந்துட்டோம். இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மருந்துனால காய வைக்காத செடி வந்து பார்த்திங்கன்னா இது இந்த செடி இது பாருங்கள். இது எவ்வளோ மருந்து அடித்தாலும் இந்த செடி வந்து காயாது. நிறைய இருக்குது. இனி இது கூட வேறு ஒரு மருந்து மிக்ஸ் பண்ணி அடித்தாலாம் காய வைக்கலாம். பட் வந்து பார்த்திங்கன்னா அதனால் வந்து பார்த்திங்கன்னா மண்ணெல்லாம் கெட்டு போகும். ஸோ அதனால் நம்ம வந்து அந்தளவுக்கான இது இருக்கிற மருந்து வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறதில்ல. நமக்கு வந்து மருந்துன்ற மண்ணுக்கும் இம்பேக்ட் இருக்கக்கூடாது, நம்ம வச்சுருக்கிற செடிகளுக்கும் எதுவும் இம்பேக்ட் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரியான இது மட்டும்தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு வந்துட்டு பாருங்கள், தலைவர் தூங்கிட்டுருக்கார். இவர் தான் மருந்தடி மன்னன், எங்கள் ஊர் மருந்தடி மன்னன் இவர் தான். கீழே அடிக்கலையா? இங்கேயா? ஓகே ஓகே ஓகே. சாலை அடிக்கலையா? கை ஓகே. இப்படி ஆட்டணும் நீங்களா? இல்லை, இவ்வளோ நேரம் இப்படி தான் பண்ணிட்டுருந்தேன். இப்போ தான் கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சு. இங்கெல்லாம் இப்போ தான் வந்தனே. ஓகே, வேணா இன்னொரு டைம் நாளைக்கு அடிச்சுக்கலாம் ஒரு டவுட்டுக்கு. ஆ ஆ ஆ ஆ
ஆ ஆ இப்போவே வெயிட் கம்மியாயிடுச்சு. ஆ இது 10வது டேங்க்கு. ப்ளஸ் நான் அடித்தது ஃபஸ்ட் டேங்க்கு. இன்றைக்கி வந்து டோட்டலாக இது வரைக்கும் 10 டேங்க் அடிச்சிருக்கோம். இது பாருங்கள், அமெரிக்கன் ஆரஞ்சு. ஒருத்தர் வந்து நான் இந்த ஃப்ரூட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன், இதெல்லாம் வந்து நம்ம தோட்டத்தில் கிடச்சிது அப்படின்னு சொல்லி. அதுக்கு வந்து ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், பொறிக்கிறப்போ போடுங்க தம்பி அப்படின்னு. ஸோ வந்து பார்த்தோன்னா இதுதாங்க அந்த மரம், அமெரிக்கன் ஆரஞ்சு மரம். பொறிக்கிறப்போ போடுறேன், கொஞ்சம் கீழே வரட்டும். இந்த இருக்கா தெரியுதா மேலே? அங்கே இருக்கு பாருங்கள், அங்கே அமெரிக்கன் ஆரஞ்சு. அப்புறம் என்ன இருந்துச்சு, சீத்தாப்பழம் இருந்துச்சு, அது போகிற வழியில் இருக்குது. ஓகே, டன். நம்ம வந்து பார்த்தோன்னா வெற்றிகரமாக ஒரு டேங்க் வந்து அடிச்சிருக்கோம். ஓகேயா? ஸோ இந்த மெஷின் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். ஓகேயா? இது வந்து ஒரு மேனுவல் மெஷின். ஓகே, ஸோ இதில் வந்து இதுதான் நம்ம வந்து இப்படி பிடிச்சி அடிக்கிறோம். இதில் வந்து ப்ரெஷர் பண்ணுறோம். ஓகே, ப்ரெஷர் பண்ணும்போது நமக்கு வந்து ஸ்பீடாக வரும். இப்போ நம்ம ப்ரெஷர் பண்ணும்போது இது வந்து மேலே கீழே ஸ்க் அப்படின்னு போகும். இப்படி போகும்போது அங்கே பாருங்கள் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது. இதை வந்து ப்ரெஷ் பண்ணால் அங்கே வந்து ப்ரெஷர் போகும். ஓகேயா? அவ்வளோதான் கைஸ். பேக் மாதிரி கொடுத்துருக்காங்க, இதை அப்படி மாட்டிட்டு அடிக்க வேண்டியதான். இது அரௌண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1300 ருபீஸ் இந்த டிவைஸ்க்கு. ஓகேயா? ஓகே, தேங்க்யூ.